கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கு? எந்த உறவு இந்த கன்னிராசியை தேடி நாடி வருது? நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். இதுல அந்த கணவன் மனைவி அந்த புது உறவுகள் குரு பார்வை வேற இந்த ராசி. முதல்ல பிரிந்த உறவுகள் எல்லாம் பேச்சப் ஆகுதுன்னு சொல்லலாம். இவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, தொழில் செய்யும் இடத்துல. இந்த ராசி ஒரே ஒரு விஷயம் கவனமா இருக்கணும். என்னன்னா, புதிதாக ஒரு கல்யாண ஆண் பெண்ணுக்கு ஒரு உறவு திடீர்னு இன்ட்ரடியூஸ் ஆக போறாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியா கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது. அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மொத்த இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா? இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். ஓ, சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கு? எந்த உறவு இந்த கன்னிராசியை தேடி நாடி வருது? நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ராசி பார்த்தீங்கன்னா எது செஞ்சாலும் நேர்த்தியாக சரியாக செய்யக்கூடிய அம்சங்கள். அப்போ அதனாலேயே நிறைய பகையை முன்னாடி சம்பாரிச்சவங்க இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் நிறைய உறவுகள், விடுபட்ட உறவுகள் ஒன்று ஒன்றா அவங்க கூட பேசலை, இவங்க கூட பேசலை, அப்படி பிரிந்ததெல்லாம் ஒன்று சேர வாய்ப்புண்டு. முதல்ல நல்ல விஷயம்,
காதல் அந்த விஷயத்தில் நிறைய பேர் பிரிவினை ஏற்பட்ட இந்த ராசி தான். திருமண வயதுடைய ஆண் பெண்கள் விரும்பினோம் சார், திடீர்னு இதாயிருச்சு, வீட்டுக்கு சொல்லியிருந்தா ஒத்துருப்போம், ஆனால் எங்களுக்குள்ளே ஒற்றுமை வரல அப்படின்னு ஒரு சிலர் இருந்தது இல்லையா. அந்த காதல் டு கல்யாணம் அந்த ஒரு அமைப்பு வருது, அதோட உறவு நீடிக்க போகுது. இதில் அந்த கணவன் மனைவி அந்த புது உறவுகள்லாம் குரு பார்வை வேறு இந்த ராசிக்கு 7ல் வரனால கணவன் மனைவி இணையக்கூடிய அம்சங்கள். அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு சில ஒரு கடனாக இருந்திருக்கும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ கன்னிராசி கடன் இருந்தது, வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு செஞ்சுருப்பாங்க, அது ஏற்பட்ட தவறுனால மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் பேச்சப் ஒர்க்காக போகுது. அப்போ திருமண வயதுடைய ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு புரளி மாதிரி போயிடுச்சு. 7ல் கண்டகச்சனி இருந்தனால, 7ல் சனி இருந்தபோது திருமணம் ஆகாதுன்ட்டாங்க. அப்போ ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கு. இப்போ திருமணம் வருகிற காலகட்டம். ஆனால் என்ன அப்படின்னா, திருமண விஷயத்தில் மட்டும் ஒரு வயது வித்தியாசங்கள் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோடு வருதுங்க. வயது வித்தியாசமாக இருக்கலாம், சப்காஸ்ட்டோ கம்யூனிட்டி வச்சு பார்த்தா கூட சப்காஸ்ட்டு மாறுறது, இந்த மாதிரி சின்ன ஒரு சேஞ்சோடு வருது. ஒரு பெண்ணுக்கு ஒரு 4-5 நாள் மூத்த பொண்ணாக இருக்கலாம், 2 மாதம் மூத்த பொண்ணாக இருக்கலாம். இது மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸோடு அந்த ராசிக்கு வர வாய்ப்புண்டு. அப்போ உறவுகள் நீடிக்கின்றன. முதல்ல பிரிந்த உறவுகள் எல்லாம் பேச்சப் ஆகுதுன்னு சொல்லலாம். இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தொழில் செய்யும் இடத்துல இந்த ராசி எந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் கூட்டு என்ற ஒரு உறவு. அதை விட முக்கியமாக என்ன இந்த ராசி ரொம்ப கவனம்னா, பார்ட்னர்ஷிப் போட்டேன் சார், ஷேர் கரெக்டாக வரல, லாபம் கரெக்டாக வரல, உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, இந்த பொருளாதார ரீதியாக ஏமாத்துறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருகிற காலகட்டம். இந்த ராசி என்ன பண்ணிடுச்சுன்னா, இவங்களுக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, லாபத்தை மட்டும் அவங்க எடுத்திருப்பாங்க. உழைப்பு கன்னிராசிக்காரது, லாபம் சம்பாரிச்சது வேற ஒருத்தங்க. அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக வந்திருக்குதுங்க. இந்த ராசி ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும். என்னென்னா, புதிதாக ஒரு கல்யாண ஆண் பெண்ணுக்கு ஒரு உறவு திடீர்னு இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. அவங்க கொஞ்சம் சந்தேகத்துடன் என்ன ஏது, ஏன் இத்தனை நாள் வராங்கன்னு பார்க்கணும். என்ன ரீசன்னா, ஒன்று தொழில் ரீதியாக அதை பணம் கொடு இதை கொடுன்னு ஏமாற்ற வாய்ப்புண்டு, இல்லை ஒரு சின்ன அவப்பெயரை ஏற்படுத்த வாய்ப்புண்டு. கல்யாணம் ஆண்டும் திடீர்னு ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சின்ன பேரு கெட வாய்ப்பு இருக்குது. அந்த உறவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது வேணுமா வேண்டாமா டிசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காலகட்டங்க. சூப்பர் சார். முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இந்த பதிவு போடும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இழந்த சொத்துகள், இப்போ இந்த கன்னிராசிக்காரங்க ஏதாவது சொத்து வாங்கியிருந்தாலோ இல்லை ஏற்கனவே அந்த சொத்தை வித்திருந்தாலோ அந்த சொத்துகள் இவங்களுக்கு வர வாய்ப்பு எதுவும் இருக்கு? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த ராசி சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில கடனுக்காக நகையை விற்றது, சொத்தை விற்றது, பூர்வீக சொத்து கிடைக்காம தத்தளித்தது, அதன் மூலம் சொந்த பந்தங்கள் உதவி செய்யாமல் இருந்தது, இது மாதிரி பல விஷயம் இருக்குங்க. முதல்ல இவங்க தான் விற்ற சொத்தையை திருப்பி வாங்க ஒரு வாய்ப்பு வருது. அப்போ அந்த வாங்கினவங்க திருப்பி போய் அவங்க சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் திருப்பி கொடுத்தா என்கிட்டே கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அதே சொத்தே திரும்பி வரும். அதுதான் இந்த ராசிக்கு. இப்போ பூர்வீக சொத்தை கடன் கஷ்டத்துக்காக விற்றுருப்பாங்க, சரி இப்போ அது மாதிரி கொடுத்தா எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க ஒரு சூழ்நிலை வரும்போது திருப்பி கொடுப்பாங்க. நம்பர் 1. இதே மாதிரி ஒரு பைக்கு, நிறைய பைக்கு பிரியர்களாக இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில பைக்கை கடனுக்காக காரையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது அவங்களுக்கு இமோஷனலாக அந்த ராசி ஈஸியாக கனெக்ட் ஆகிடும், திருப்பி அதை கொடுங்க எனக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சில அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக என்ன இருந்ததோ இடம், வீடு, சொத்து அமையும். இந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் உறவு வகைகள் இந்த ராசி கஷ்டப்படும் போது சொந்த பந்தங்கள் ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ ஒரு கடனில் தத்தளிக்கும் பொழுது சொந்த பந்தங்கள் உதவி பண்ணி காப்பாற்றிருக்கலாம், அந்த ஈகோ கிளாஸஸில் விட்டுருச்சு. ஆனால் இப்போ இவங்களுக்கு குரு 11ல் வந்திருக்கு, சனி என்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது பழைய லெவலில் இந்த ராசி மீண்டு வராங்க. இப்போ அந்த உறவுகள் வருது. அப்போ அந்த 6லேருந்து 60 வரைக்கும் கடைசி கிளைமேக்ஸ் இருக்கிற ரஜினிகாந்த் மாதிரி இன்னைக்கு உதவி பண்ணல இன்னைக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ளஸ்ஸுங்க. வேலை செய்கிற இடத்துல என்ன நடக்குது, முதல்ல ரொம்ப தொந்தரவாக இருந்தது, அது இல்லை டாமினேட் பண்ணது, இவங்க வளர்ச்சியை தடை பண்ணது. இப்போ தொந்தரவு கொடுத்தவர்கள் எதிரிகள் விலகிறாங்க. அப்போ எதிரியாக இருந்தவங்க விலகிறாங்க. ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டு இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அப்போ இவங்க இன்னும் ஹாப்பியாக இவங்க புதிதாக கற்றுக்கொள்ளுகிற இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வயசு 50-55 இருக்கும், புதுசாக போய் ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்கு ஒரு மியூசிக் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கார். அப்போ இந்த மாதிரி புதிதாக கற்றுக்கொள்ள அடுத்த பரிணாமத்துக்கு போகக்கூடிய அங்கே புது புது நண்பர்கள் உறவுகள் பேச்சப் ஆகுது. ஆக மொத்தம் கோயில் ட்ரிப்பு இன்ப சுற்றுலாக்கள் வருது, போயிட்டு வாங்க. சூப்பர். ஃபைனலாக ஒரு ஃபைனல் டச் மாதிரி இன்ப சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. உறவு ஒன்று வருது, அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக ஒரு நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றி சார்.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை எழுதி வெளியிட்டு இருக்காங்க. இது அமேசான்ல, பிளிப்கார்ட்ல எல்லாத்துலயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டைரக்டா கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கலாம். ரொம்ப உபயோகமா இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்கு. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்பவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டாவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.